நீங்கள் ஊர் கூடி நின்று தேர் இழுத்தீங்க. ம். இப்போ ஒருத்தருமே இல்லாமல் மறைமுகமாக திருமணம் இன்னொருத்தையே செஞ்சுருக்கீங்க. இது சொல்லும் போதே நான் இன்னொரு இஃப் அண்ட் பட்ஸில் ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும். அந்த கல்யாணம் முறையாக நடந்ததா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், யார் யார் கல்யாணம் பண்ணினா? ஒரு ஹிந்துவும் ஒரு கிறிஸ்டியனும். இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன விதமான கல்யாணம் பண்ணியிருக்காங்க? ஃபோட்டோவில் பார்த்தா இந்து முறைப்படி. இந்து முறைப்படி. அப்படிப்பட்ட கல்யாணம் செல்லாது. ஓ, சட்டப்படி செல்லவே ஒரு செல்லாது. இந்துவும் இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்க பண்ணணும். ஆமாம், ஹிந்து முறைப்படி செய்திருந்தால் அந்த கல்யாணம் செல்லாது. ஓ, ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்தால் அவர் விவாகரத்து செய்தால் ஒழிய அவர் மறுமணம் புரிய ஹிந்து சட்டத்தில் இடம் கிடையாது. நான் அதனால தான் ஒரு 4-5 யூடியூப் வீடியோவை பார்த்தேன். எல்லாமே மாலையும் கழுத்துமா நிற்கிறதும் நெத்தியில் பொட்டு வைக்கிறதும். நான் தாலி கட்டதை பார்க்கல, அதுதான் நடந்துருது, அதுதான் கல்யாணம்னு அவங்க சொல்லி போட்டிருக்காங்க ஃபோட்டோ. அந்த அம்மாக்கு என்ன நெருக்கடின்னு நீங்கள் புரிஞ்சுட்டீங்க. வயிற்றில் 6 மாதம் குழந்தைக்கு அப்பன் யாருன்னு கேட்டால் சொல்கிறது.